பண்ருட்டி அருகே ரவுடி அசோக்குமாரின் வங்கி கணக்கில் 2.5 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது என தகவல் அறிந்து போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் தொடர்பாக தலைமறைவாக இருக்கும் ரவுடி அசோக்குமார் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் விஜயின் கோட் படத்திற்காக பேனர் போடுவதில் இரு தரப்பினரிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஒருவருக்கு கத்தி வெட்டு ஏற்பட்டதில் 4 பேர் கைது செய்யப்பட்டு தலைமறைவாகியுள்ள 2 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பேரணாம்பட்டு பகுதியில் இரவு பெய்த கனமழையால் மழைநீருடன் கழிவு நீர் கலந்து வீட்டிற்குள் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இது குறித்து நகராட்சிக்கு கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்காததால் நகரமன்ற உறுப்பினர் நகராட்சி அலுவலகம் முன் பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்பாடியில் இருந்து திருவள்ளூர் நகர் செல்லும் சாலையில் திடீர் பள்ளம் விழுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். அவ்வழியாக வந்த வாகனம் ஒன்று அந்த பள்ளத்தில் சிக்கி மாட்டிக்கொண்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுவதற்கு முன் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இது குறித்து நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காட்பாடி அடுத்த எருகம்பட்டு கிராமத்தில் அறுவடைக்கு தயாராக இருந்த 20 ஏக்கர் நெற்பயிர்கள் கடந்த 2 நாட்களாக வேலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் அனைத்தும் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகரில் மினி பேருந்துகள் தமிழக அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட அதிகமாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறி நேற்று சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்டித்து கோவில்பட்டி நகரில் அனைத்து மினி பஸ் உரிமையாளர்களும் மினி பஸ் இயக்கத்தினை நிறுத்தி வைத்துள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டத்தில் வங்கியுடன் இ-சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திடீரென பயங்கர சத்தத்துடன் கம்ப்யூட்டரில் உள்ள பேட்டரி வெடித்துள்ளது. இந்த பேட்டரி வெடித்ததில் ஸ்ரீதர் என்பவர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இது குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பாரதிய ஜனதா கட்சியினர் தேசிய கொடியுடன் ஊர்வலமாக சென்றபோது ஊர்வலத்திற்கு உரிய அனுமதி பெறவில்லை என கூறி போலீசார் தடை செய்ததால் பாஜகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் 33 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தனியார் பள்ளி சார்பில் கேரள மாநிலம் வயநாட்டில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு தவித்து வரும் பொதுமக்களுக்கு உதவிடும் நிலையில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்களிடம் நிவாரண உதவிகள் வசூல் செய்து மொத்தம் 14,24,184 ரூபாய் பணத்தை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.